Blossom Petals Channel. Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு 10 மாத குழந்தைங்களுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டக்கடலையை வச்சு எப்படி ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கொண்டக்கடலை சூப் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை காலையில் ஒரு 11 மணி டைம்லையோ இல்லாட்டி மதியம் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே வெஜிடபிள் சூப் அதுதான் குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரம் 10வது மாதத்தில் தான் குழந்தைங்க முட்டி போட்டு தவழ்கிறது நடக்கிறது, அந்த நேரத்தில் நம்ம சத்தான ஆகாரம் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியமானது. அதனால் நம்ம இன்றைக்கி இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை கொஞ்சமாக ஒரு 1/4 கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா நைட்டு ஊற வச்சு இது கூட ஒரு 2லேருந்து 3 வெள்ளைப்பூடு, சின்ன வெள்ளைப்பூடாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, பெருசுனா 2 போதும். வெள்ளைப்பூடு கொஞ்சமாக காயம் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 தக்காளி, ஒரு 2லேருந்து 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா நமக்கு மசாலாக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், லைட்டாக ஒரு 4-5 வெந்தயம், 10லேருந்து 12 மிளகு எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு லைட்டாக காரமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். காட்டுறேன், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கோங்க, கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஜீரகம், வெந்தயம், மிளகு. இது எப்போவுமே குழந்தைங்களுக்கு மசாலா நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக வத்தல் தூள்லாம் சேர்க்காம இந்த மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ என்ன செஞ்சிடலான்னா, நம்ம ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒன்றும் பண்ண வேணாம், நெய் மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சூப்பு, அதை இதில் ஊற்றி லைட்டாக ஒரு 2 கொதிக்க விடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காண்டி தான். நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 கொதி வந்தாலே நமக்கு போதுமானது. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம், தக்காளி இதுதான் போட்டு அரைச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா எந்த விதமான மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்கவே இல்லை. இப்போ உங்கள் குழந்தைங்க ஒரு வயசு குழந்தை அப்படின்னா நீங்கள் தக்காளியெல்லாம் வதக்கி இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்கனால நான் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அடிச்சிட்டேன். ரொம்ப கெட்டியாக விட்றாதீங்க. ஏன்னா நம்ம இது சூப்பு மாதிரி கொடுக்கனால நமக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை உங்கள் குழந்தைங்க கெட்டியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த வெங்காயம், தக்காளி அந்த ஒரு பச்சை வாடை அடிக்கும்ல, அது மட்டும் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்க குடிச்சிருவாங்க. நீங்கள் பெப்பர் தூள் வச்சுருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே லைட்டாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது.
ரொம்ப சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான சூப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க உட்கார்றது, தவழ்கிறது, அதே சமயம் வந்து நிற்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க குழந்தைங்க. அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இந்த கொண்டக்கடலை நமக்கே தெரியும் ரொம்ப சத்தானது. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.